இந்தியா பாகிஸ்தான் உடனான போரில் பங்காற்றிய இந்திய கடற்படையின் வெற்றியை கொண்டாடும் விதத்தில் கடற்படை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு அங்கமாக இன்று சென்னை துறைமுகத்திலிருந்து வங்காள விரிகுடாவுக்குள் அழைத்து சென்று கடலில் கப்பற்படையின் பங்கை விவரிக்கும் நிகழ்வுகள் நடந்தன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். பறந்து விரிந்திருக்கும் வங்காள விரிகுடா கடலை நோக்கி நாங்கள் பயணித்த இந்திய கடற்படையின் ஷிவாலிக் போர்க்கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களோடு ரன்விஜய், சக்தி, ஃபெட்வா, கோரா, விபுதிம், நிஷாயிங்க் ஆகிய போர்க்கப்பல்களும் ஒரு நாள் பயணத்தை மேற்கொண்டன. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் கராச்சி துறைமுகத்தின் தாக்குதல் வழியாக விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய கப்பல் படை. இதை நினைவு கூறும் விதமாக வங்காள விரிகுடாவின் ஆழ்கடலில் சுமார் 3000 பேரை 8 கப்பல்களில் அழைத்து வந்து போர் வியூகங்களையும் போர் தந்திரங்களையும் கடந்த கால போர் செயல்பாடுகளையும் இந்திய கப்பல் படை விளக்கியுள்ளது. இந்தியாவின் தென்முனை பாதுகாப்பில் முக்கியமான அங்கத்தை கொண்டு உள்ளது இந்த கடல். இப்பயணத்துக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட போர் கப்பல்களின் திறனை காட்டும் விதத்திலான சாகசங்கள் நடைபெற்றன. குறிவைத்து தாக்கும் தாக்குதல், ஹெலிகாப்டர், போர் விமானங்கள் என பல விதமான சாகசங்கள் நடந்தன. பப்ளிக்கில் கூட்டிகிட்டு வந்து நேவியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, நேவியில் நம்மளுடைய புதுமையான கண்டுபிடிப்புகள் என்ன இருக்குது, நம்மளுடைய யுத்த காலங்களில் வந்து நம்முடைய கருவிகள் வந்து எந்த முறையில் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம், எல்லாத்தையும் தெளிவாக வந்து அவங்க வந்து டெமோ பண்ணி காமிச்சாங்க. நாம் சென்ற ஷிவாலிக் கப்பல் ஒரே நேரத்தில் வான், நிலம், ஆழ்கடல் தாக்குதலை முறியடிக்கும் திறனை கொண்டது. பல பள்ளி மாணவர்களும் இந்த பயணத்தில் பங்கேற்றனர். சோவியத் ரஷ்யாவின் வழியில் தோன்றிய ரன்விஜய் இன்றைய அளவில் இந்திய கடற்படையில் வலிமையான போர்க்கப்பல். போர்க்கப்பல்கள் உணர்வுபூர்வமாக குழந்தைகளுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தியதை நம்மால் காண முடிந்தது. It's like the first time I'm going on a moving ship. It's really hot, but I enjoyed it. You can see the waves; they changed the color because of the foam on the sea. This foam is light, so the water changes to a light green like a teal, or it changes like the color of the sky. We also saw helicopters landing on the when we also saw helicopters landing on the ship. We also saw the helicopters coming from there, and when the helicopters came, they splashed water on us, and it was a nice experience going on the ship. எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் எந்த நேரமும் சமாளிக்கும் திறனுடனும் தயார் நிலையுடனும் இருப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது. In collaboration with Coast Guard and Navy have taken steps, and that is an ongoing process. So everybody has to be alert at all times as far as coastal security is concerned. போர்க்கப்பலில் ஆழ்கடலை கண்டது கடற்படையினரின் கடினமான வாழ்க்கையை பொதுமக்களுக்கு உணர்த்தியது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.